ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம், மனம் உடைந்து போயிருக்கிறோம். ஆண்டவரேன்னு கூப்பிட்றோமே தவிர நமக்கு எந்த ஒரு பதிலுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நாம் கலங்கி தவிக்கிறவர்களாக இருக்கிறோம். என் ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்பாரா அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இந்த நாளில் பார்க்குறோம், உங்கள் விண்ணப்பம் அறியாத காரியங்களை செய்ய போகிறது. நீங்கள் நினைச்சே பார்க்காத, அறிந்திருக்காத காரியங்களை அது செய்ய போகிறதாம். வாசிக்கிறேன், கேளுங்க. சங்கீதம் 69:33. கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். உன் ஜெபம் கேட்கப்படலாங்க இல்லையா? உன் ஜெபம் தான் கேட்கப்பட போது. எளியவர்களுடைய விண்ணப்பத்தை அவர் என்ன செய்கிறாரா? கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உன் விண்ணப்பம் அறியாத காரியங்களை செயல்படுத்த போகிறது. உன் வேண்டுதல் அறியாத காரியங்களை செயல்படுத்த போகிறது. எஸ்தர் ராஜ்யத்தை பார்த்து அந்த அகாஸ்வேரு ராஜா கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் என்கிட்ட சொல்லு, உன் வேண்டுதல் என்ன, உன் விண்ணப்பம் என்ன, என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறார். எஸ்தர் ராஜாத்தியுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவங்க சித்தப்பா தான் அவளை எடுத்து நினச்சிறாங்க வளர்க்குறாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் இப்போ ஒரு ராஜாத்தி அவள் மாற்றப்பட்ட பிறகு அந்த ராஜா அவர்கிட்ட கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும், உன் வேண்டுதல் என்ன, உன் விண்ணப்பம் என்ன. இன்றைக்கி ஒரே மாதிரி தான் ஆண்டவர் கேட்குறாரு. ஏம்மா, எளியவருடைய விண்ணப்பத்தை நான் புறக்கணிக்கிறத தேவன் அல்ல அப்படின்னு சொல்கிறவர் இன்றைக்கி உன்னை பார்த்து கேட்குறாரு, நான் உன்னை புறக்கணிக்கவே இல்லைம்மா. எந்த காரியத்திலலாம் நான் கட்டுண்டு இருக்கிறாயோ அதையெல்லாம் நான் கட்டவிழ்த்து கொண்டு தான் இருக்கிறேன். நீ அறியாத காரியங்களை உன் குடும்பத்தில் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அதை நீ அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு உன் மனக்கண்களும் இருதயமாகிய கண்களும் கட்டப்பட்டு இருக்கிறது. இந்த நாளில் அந்த காரியத்தை கட்டுவிழ்த்து நீங்கள் ஜெபிக்கும்போது உங்கள் விண்ணப்பம் என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆம் பிரியமானவர்களே, உங்களை தேவன் அதிகமாய் நேசிக்கிறார், உங்களை அதிகமாய் விரும்புகிறார். நீங்கள் நல்லா இருக்கிறது தான் அவருக்கு பிடிக்கும். நீங்கள் வேதனைப்படுறதை அவர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? இருக்க மாட்டார் இல்லையா? அவர் எதை விரும்புகிறாரோ அதை நீங்கள் செய்யும்போது ஆண்டவர் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஆண்டவர் உங்களை விடுவித்து நீங்கள் அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை உங்களுடைய குடும்பத்தில் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரை, இந்த நாளிலும் கூட தகப்பனை நீ துதிக்கிற சூத்திரிக்கிறையா. எளியவர்களுடைய விண்ணப்பத்தை நீர் கேட்கிறீர் ஆண்டவரை. கட்டுண்டவர்களை நீர் விடுதலையாக்குற தேவனாய் கடந்து வந்திருக்கீங்கப்பா. எளியவர்களாக இருக்கிற எங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை எல்லாம் கேட்டு நீர் உன்னதத்திலிருந்து எங்களுக்கு பதிலை கொடுத்து கொண்டு இருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த மாதத்தில் ஆண்டவரை அப்பா, நாங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்து முடிக்க போகிறீங்க. அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளை எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நான் என் கண்களை ஏறெடுக்கிறேன் சொன்ன வார்த்தையின்படி உம்மை நோக்கி பார்க்கும்போது அவருடைய முகத்தை பிரகாசிக்க செய்து கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.